the first team to secure T20 World Cup and ODI World Cup for 2 times in the history of cricket and Champions Trophy அடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு டீம் நடுவுல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு காணாம போன ஒரு சரித்திரம். அந்த அத்திப்பட்டி கிராமத்துக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி கரிபியட் கிராமத்துக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நாங்க இந்த வீடியோ ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே வந்து போடணும். லைக் T20 வேர்ல்ட் கப் அப்பவே வெஸ்ட் இண்டீஸ் ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு கிராஃப் தெரிஞ்சப்பயே வந்து வெஸ்ட் இண்டீஸ் பத்தின ஒரு வீடியோ போகணும்னு நினைச்சோம். அது அங்கங்க மிஸ் ஆயிட்டே இருந்துச்சு. இப்ப நெக்ஸ்ட் ஐபிஎல் வந்துடும், அதனால நடுவில் இப்ப போட்டே தீரணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். ஆரம்பிக்கலாங்களா? எஸ், வெஸ்ட் இண்டீஸ் பத்தி சொல்லணும்னா முன்னாடி நம்ம இந்த 1970s முன்னாடி பார்த்தோம்னா அந்த கிரிக்கெட் அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெஸ்ட் இண்டீஸ்ல வருது. அப்போ வந்து இந்த இங்கிலீஷ் பிரிட்டிஷர்ஸ் வந்து எல்லா ஊருக்கு போனதால கிரிக்கெட் வந்துச்சுல, அந்த மாதிரிதான் வெஸ்ட் இண்டீஸ்னு ஒரு நாடு. அந்த நாடுக்குள்ள வந்து கிரிக்கெட் வந்து பழகப்பட்டுச்சு. வெஸ்ட் இண்டீஸ் நீங்க ஒரு நாடு நீங்க வந்து தேடி பாத்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது வேர்ல்டு மேப்ல. அது ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்னு ஒரு நாடே கிடையாது. ஏன்னா சில ஐலாண்டுகள்லாம் சேர்த்து கரீபியன் ஐலாண்ட்ஸ் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் சொல்றாங்க. லைக் கயானாவா இருக்கட்டும், ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஐலாண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம சிபிஎல்ல பார்த்திருப்போம். அந்த டீம்ஸ் தான் இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம். பாத்தீங்கன்னா 1970s முன்னாடி கிரிக்கெட் வந்து ஆடுறதே வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. கிரிக்கெட் ஆடும்போது லைக் அவங்களுக்கு எதிர்ப்பு ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த டைம்ல ரேசிசம் எல்லாம் ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த டைம்ல அவங்க விளையாடினாலுமே மதிக்கல பெருசா. அப்போ வந்து வைராகியத்தோட சில பிளேயர்ஸ், பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இறங்கி, கிளைவ் லாய்டா இருக்கட்டும், விவியன் ரிச்சர்ட்ஸா இருக்கட்டும், பயங்கரமா ஆடி 1975 நடந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் அடிச்சதே வெஸ்ட் இண்டீஸ் தான். அதுக்கப்புறம் 1979 ஒரு வேர்ல்டு கப் அடிக்கிறாங்க. அப்புறம் 1983 நம்ம கூட தோத்துருவாங்க. பட் ஒரு ரன்னர் அப்பா வந்து முடிச்சு ஒரு பயங்கரமான டீமா வந்து வெஸ்ட் இண்டீஸ் அந்த காலத்துல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வெஸ்ட் இண்டீஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தது அவங்க பேட்டிங்கை தாண்டி அவங்க பவுலர்ஸ்னே சொல்லலாம். மால்கம் மாஸ்டலா இருக்கட்டும், ஜோயல் கார்டரா இருக்கட்டும், மைக்கேல் ஹோல்டிங், ஆண்டி ராபர்ட்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி பயங்கரம் பெருசா இருப்பாங்க. அப்படியே பவுன்ஸ் எல்லாம் போட்டு டெம்பு ஏத்துவாங்க. ஹெல்மெட்ல அந்த காலத்துல ஹெல்மெட் வர இல்லையா, அவங்க பால் ஆடுறதுக்கே வந்து பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயப்படுத்தி வச்சிருந்த ஒரு டீம் வெஸ்ட் இண்டீஸ். காட்டா மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல லாய்டு, விவியன் ரிச்சர்ட்ஸ் இவங்கலாம் வந்து பயங்கரமா ஆடுவாங்க. அந்த மாதிரி ஃபார்ம் ஆன ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீம். அவங்க டீம்ல ஆக்சுவலி எங்க அப்பா சொல்லுவாரு, டஸ்மாண்ட் ஹெய்ன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு ஓப்பனர். நீங்க என்னடா அபிஷேக் சர்மாவில இவ்வளவு லைக் பண்றீங்க, ஹெய்ன்ஸ் தெரியுமா அப்படின்னு எங்க அப்பா போவார். அப்புறம் கிரீன் ரிட்ஜ் ஒரு ஓப்பனர் இருப்பாரா. இவங்க எல்லாம் தாண்டி டெய்லண்டருக்கு வந்து அந்த டெய்லண்டரிங் பேட்டிங் ஆடுவோம், இந்த பவுலர்ஸும் பேட்டிங் ஆடுவாங்க. நீங்க என்னடா இப்ப கடப்பாரா சொல்றீங்க, அப்ப தெரியுமா வெஸ்ட் இண்டீஸ் டீம் மண்டபத்ரன் எங்க சொல்லிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு ஹைப் பண்ணப்பட்ட ஒரு டீம், அவ்வளவு ஃபியர், லைக் எவ்ரிவன் ஃபியர்ட் ஃபார் தி டீம். இவன் பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரி. அப்படி இந்த டீமுக்கு நடுவுல என்ன ஆச்சு பரத்து? என்னாச்சு, மீதி இருக்கிற எல்லா நேஷன்ஸ் மாதிரி தான் ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ். லைக் எல்லாருமே வந்து வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா மேஜர் பிளேயர், பிக் பிளேயர்ஸ் வந்து ரிட்டையர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒன்ஸ் அவங்க ரிட்டையர் ஆக ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஏத்த டிரான்சிஷன் பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்களா டீம்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு லேட் 80s வரைக்குமே அவங்களுக்கு தேவர் ஃபைன், தே ஜஸ்ட் ஹேங்கிங் பை தி த்ரெட். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைவ் லாய்ட் ரிட்டையர் ஆனாரு, விவியன் ரிச்சர்ட்ஸ் ரிட்டையர் ஆனாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் குவாட்ரேட்னு சொல்லுவாங்க, நீ சொன்ன 4 பேர்ல ஒவ்வொருத்தர் ரிட்டையர் ஆக ஆரம்பிக்கும் போது இன்னும் 2 ஃபாஸ்ட் பவுலர் ஜாயின் ஆறாங்க. கோட்னி வால்ஷ் அண்ட் கர்ட்லி ஆம்ப்ரோஸ் 2 ஃபாஸ்ட் பவுலர், அவங்களும் செம்ம பேஸ் போடுறாங்க. பட் அவங்களும் வந்து லேட் 2000s ரிட்டையர் ஆகும்போது இந்த டீம்ல பேட்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிருந்தாங்க. சிவநாராயண் சந்திரபால், கிறிஸ் கெயில், பிரையன் லாரா, மொர்லான் சாம்வெல்ஸ், ரம்னேரே சர்வான் அப்படின்ட்டு பேட்டிங் ஓரளவுக்கு இருந்தாலும் ரொம்ப லேட் 90sல வராங்க. 2000க்கு கொஞ்சம் முன்னாடி வராங்க. லேட் 90s early 2000s இந்த எண்ட்ல வந்து அவங்க ஓரளவுக்கு பேட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஆனா அந்த ஃபாஸ்ட் பவுலிங் குவாட்ரேட் ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த பவுலர்ஸ் அது வந்து பெருசா அடி வாங்குது. அப்போ இருந்த அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தா இயன் ராச்சாவா இருக்கட்டும், இல்ல காலி கரிமோரா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ரொம்பவே ஒரு பேஸ்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 140ல போடுவாங்க, ஆனா அதை தாண்டி எது எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆன கான்ட்ரரி மீதி கண்ட்ரிஸ் வந்து பயங்கரமா டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பெசிபிக்கா சொல்லலாம் 1995ல வெஸ்ட் இண்டீஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அடியை வாங்குறாங்க. டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல 15 இயர்ஸா ஒரு சீரிஸ் கூட தோக்காத வெஸ்ட் இண்டீஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா டீம் கிட்ட தோக்குறாங்க. சீரிஸ் தோக்குறாங்க இன் வெஸ்ட் இண்டீஸ். சரிங்களா, அந்த ஆஸ்திரேலியன் டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ் தோக்கடிக்கிறாங்க. அடிச்சாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்பெல்லாம் வெஸ்ட் இண்டீஸ்னா கிரிக்கெட்னா வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் வச்சிருந்தாங்க. அந்த பிராண்ட உடைச்சது ஆஸ்திரேலியா. ஆமா, அண்ட் கோஇன்சிடென்ட்லி அதுக்கு அடுத்த ஒரு 10-15 இயர்ஸ் டாமினேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டீம் தான் ஆஸ்திரேலியா. எஸ், பிகாஸ் ஆஃப் ஸ்டீவ் வாக் அண்ட் மார்க் வாக் தான கேப்டன். தோக்கடிச்சது கேப்டன் டெய்லர்னு ஒருத்தர். பட் அதுக்கப்புறம் ஸ்டீவா, மார்க்வா அந்த பிரதர்ஸ் வந்தாங்க. அப்புறம் பாண்டிங் வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த டீம் நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஓகே, அது ஆஸ்திரேலியாவோட ரைஸ் அண்ட் ஃபால், அதை நம்ம பாத்துப்போம். கமிங் பேக் டு வெஸ்ட் இண்டீஸ். சோ இந்த early 2000sல இவங்களுக்கு இந்த டிரான்சிஷன் ஃபேஸ் லைட்டா அடிவாக சொல்றேன்ல. இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வருது. என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ். கிரிக்கெட் போர்டுக்கும் பிளேயர்ஸ்க்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. எனக்கு நீங்க சேலரியே கொடுக்க மாட்டீங்க, சேலரி நிறைய டிஸ்பியூட்ஸ் வருது. லைக் சேலரின்னு பொறுத்தவரை மேட்ச் ஃபீஸ் தான் அவங்க சேலரி. இப்போ நம்ம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா மந்த்லி சேலரி மாதிரி போடுவாங்க கம்பெனில. அங்க அப்படிலாம் கிடையாது. இயர்லி கான்ட்ராக்ட் ஒன்று இருக்கும். அதை தாண்டி வந்து எவ்ரி மேட்ச் முடிஞ்சவரை மேட்ச் ஃபீஸ்னு வரும். இது எல்லாமே வந்து டிலேடா வருது அப்படின்ற மாதிரி சொல்லி பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. பட் பெருசா வெடிக்கவே இல்லை. நடுவில் 2004ல வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஒன்று ஜெயிக்கிறாங்க. 1979க்கு அப்புறம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டிராஃபி ஜெயிக்கிறாங்க. அதாவது எக்ஸாக்டா 25 இயர்ஸ் கழிச்சு. சரிங்களா, நடுவில் வந்து எந்த டிராஃபி அடிக்கல.
அடிக்கல. டெஸ்ட் கிரிக்கெட் டாமினேஷன் குறையுது, வேர்ல்ட் கிரிக்கெட் ஓடிஐலயுமே டாமினேஷன் குறையுது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்கும்போது ஓகேப்பா தே ஆர் பேக் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2006லயுமே தே ரீச்சிங் தி ஃபைனல்ஸ் அகைன். சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஆஸ்திரேலியாக்கு எதிராக தோக்குறாங்க. ஓகே தி ஃபியர்ட் வெஸ்ட் இண்டீஸ் இஸ் பேக் நினைச்சிட்டு இருக்கிற வேளையில் 2009ல ஒரு சம்பவம் நடக்குது. சாலரிஸ் எல்லாமே வந்து போடுறது இல்ல, சரியா டைமுக்கு போடுறது இல்ல அப்படின்னு சொன்னதுனால பங்களாதேஷ் டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ், அதாவது பங்களாதேஷ் டூர் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் போறாங்க. அந்த டூர் ஆரம்பிக்கிறது ஒரு வாரம் முன்னாடி, டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வெஸ்ட் இண்டீஸோட பிளேயிங் 11 கிறிஸ் கெயில் கேப்டன்சி, டுவைன் பிராவோ, டாரன் சாமி அப்படின்ட்டு நிறைய பட்டாளமே இருந்துச்சு. சுந்தரன் சந்திரபால் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாய்காட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல பேப்பர் போட்டு போயிட்டானுங்க எல்லாம். ஆமா, எங்களால ஆட முடியாது, காசு கொடுங்க ஆடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. காசு இல்லப்பா, ஆனா காசு இல்லங்க கொடுக்கறதுக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு வந்து இது பண்ணும்போது, ஆனா இந்த டூர் போய் ஆகணும், இல்லைன்னா பயங்கர பினான்சியல் லாஸ் ஏற்படும். அதனால வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு இழுத்து மூன்ற அளவுக்கு வரும் அப்படின்றதுனால வெஸ்ட் இண்டீஸ் டீம் விளையாடுறாங்க. ஆனா அந்த பிளேயர்ஸ் வச்சு இல்ல, ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் வச்சு விளையாடுறாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு 2 months முன்னாடி அவங்க வந்து இங்கிலாந்துல போயிட்டு ஒரு டூர் ஆடி இருப்பாங்க. அதுல இருந்த 11 பிளேயர்ல ஒரு பிளேயர் கூட இப்ப இருக்கிற கரண்ட் பிளேயிங் 11ல இல்ல. அண்ட் இந்த 11ல இந்த வெஸ்ட் பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்ட் அந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்குல்ல, அந்த 11 பேர்ல 8 டெபியூட்டன்ஸ். 8 டெபியூட்டன்ஸ், வெறும் 3 பேர் தான் விளையாடுறாங்க. அந்த கேப்டனுமே வந்து நான் பேரை கூட கேள்விப்பட்டதில்ல, ரைஃபர்னு ஒருத்தர். மேபி எனக்கு தெரியலையா இல்ல வந்து ஃபேமஸ் தான் அப்படின்னு. ஃப்ளாய்ட் ரைஃபர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரு தெரியுமா உனக்கு? இல்ல நான் சொன்னது ஏதோ பார்த்தது தான் ஞாபகம். சூப்பர். அதுக்கப்புறம் டாரன் சாமி ஆஃப் கோர்ஸ், அப்புறம் டீனோ பெஸ்ட், அவர் தான் வந்து 3rd கேப்டன் பிளேயர். எங்க இருந்து இருக்கா? அப்ப வந்து அவர் டெபியூல பண்ணல, ஆக்சுவலி முன்னாடி விளையாடி இருப்பாரு. பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக நீ உட்கார் என்று அமர வைத்த டீனோ பெஸ்டை போட வைத்தால் மேட்ச் ஜெயிக்குமா சொல்லு. அசிங்கமா தோத்தாங்க. பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் 2-0 தோக்குறாங்க. எந்த அளவுக்குன்னா பங்களாதேஷ் வந்து இதுக்கு ஹிஸ்டரியிலேயே, இந்த கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய 2nd and 3rd டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க இன் வெஸ்ட் இண்டீஸ். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எவர் அவே சீரிஸ் விக்டரி இன் டெஸ்ட், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எவர் ஒயிட் வாஷ். அந்த அளவுக்கு வந்து மட்டமான பெர்ஃபார்மன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ். சரி ஓகேப்பா, லிமிடெட் ஓவர்ஸ்ல நாங்க கிங்னு சொல்லி ஓடிஐல பாத்தீங்கன்னா ஓடிஐல இதே மாதிரி தான், அந்த மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் இல்ல, செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் வச்சு ஆடுறாங்க. இங்கேயாச்சும் 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் 2-0, அங்க 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் 3-0. இன்னுமே வந்து மோசமா அடி வாங்குறாங்க, தர்மாட்டி வாங்குறாங்க. பங்களாதேஷ்க்கு எதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் அவே சீரிஸ் விக்டரி அகைன்ஸ்ட் டெஸ்ட் பிளேயிங் நேஷன், ஃபர்ஸ்ட் ஒயிட் வாஷ் இன் ஓடிஐ. பாத்தீங்கன்னா அவன் வந்து அவேல டெஸ்ட் சீரிஸே ஜெயிச்சது இல்ல, ஒரே ரெண்டு தான் ஜெயிச்சிருக்கான். டெஸ்ட் மேட்சே ஒரே ரெண்டு தான் ஜெயிச்சிருக்கான். 2 மேட்ச் ஜெயிச்சு ஒயிட் வாஷ் பண்ண போறான், ஓடிஐ மேட்சஸும் ஒயிட் வாஷ் பண்ண போறான். நான் ஒயிட் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானோட ரவுடி தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இல்ல அப்புறம் இவன் வந்து டீம் வந்து நான் வழி எடுத்துட்டு போன டைம் அது ஆக்சுவலி. ஆமா, மஸ்ரஃபி மொட்டாசா, சகிப் அல் ஹசன் அப்படின்ட்டு. அப்புறம் இவன் வந்து ஜிம்பாப்வேக்கு போன் எடுத்து சொன்னா, மாப்பிள்ளை இங்க செமத்தியா வாங்கி இருக்க மாட்டிருக்கான், நான் செஞ்சு அமிச்சேன், நீ செய்ய அனுப்பு அப்படின்னு சொல்லி அது போன் கால் ஒன்று போச்சு, நீ கேள்விப்பட்டேன். பட் ஓகே, ஜஸ்ட் கிடிங். சோ வந்து ஓடிஐ சீரிஸ் வந்து தோக்குறாங்க. இதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டுக்கு ஒரு பயங்கர தெளிவு வந்தது. ஓகே, இவங்க இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் சரி ஓகே, உங்களுக்கு சேலரி கொடுக்குறோம், உங்களுக்கு ஏத்த சேலரி கொடுக்குறோம், எங்கள்கிட்ட கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்கு, எங்களால இவ்வளவு செலவு பண்ண முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வந்து டிராபிஸ் தான் ஜெயிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் வந்து காசு வரும், நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. 2012 T20 வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஓகே, நம்ம பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இப்போ பெட்டர் ஆகும், இவன் தானே ப்ராமிஸ் பண்ணால காசு நிறைய ஜெயிச்சா காசு வரும், ஸ்பான்சர்ஷிப் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் பிளேயர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த சேலரி வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டுல கொடுக்க முடியல. அது வந்து பாலிட்டிஷியன்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா இல்ல என்ன நடந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியல. அது வந்து அபிஷியல் ரிப்போர்ட் எதுவும் வரல. பட் திங் இஸ் பிளேயர்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, அவங்கள்ட்ட காசு இருக்கு ஆனா எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதான் வந்து கம்ப்ளைண்ட். இது வந்து ஒரு இடத்துல பீக் ஆகுது. எங்க பீக் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014ல வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியா கிளம்பி வராங்க வெஸ்ட் இண்டீஸ். இது வரைக்கும் சலசலப்பு கசப்பெல்லாம் இருக்கு மனசுக்குள்ள. பட் இருந்தாலும் பிளேயர்ஸ் பெருசா வெளிக்காட்டிக்கல. அப்பப்போ அந்த ட்ரிஃப்ட் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு ஒரு விஷயம் ஒன்று பண்றாங்க, பிளேயர்ஸ் டிஸ்கஸ் பண்ணாம, அதாவது இந்த வெஸ்ட் இண்டீஸ் மெயின் சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க, இவங்க யாருமே டிஸ்கஸ் பண்ணாம வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாமே இந்த பிளேயர்ஸ் அசோசியேஷன் வச்சிருப்பாங்க. லைக் பிளேயர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு குரூப், சரிங்களா? அவங்களோட ஒரு டீலிங் ஒன்று போடுறாங்க. இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் வந்து மாத்துறாங்க, மேட்ச் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்றாங்க. இத்தனை நாள் வரைக்கும் ஸ்பான்சர்ஷிப் வரும் தெரியுமா, ஸ்பான்சர்ஷிப் மணில ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இந்த பிளேயர்ஸ்க்கு போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து பிளேயர்ஸ்க்கு இல்லாம வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அசோசியேஷனுக்கு கொடுக்குற மாதிரி பிளேயர்ஸ் அசோசியேஷன் வந்து அதுல இருந்து எடுத்து கொஞ்சம் பார்ட்டை வந்து பிளேயர்ஸ்ட கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, பிளேயர்ஸ்க்கு இது பிடிக்கல. ஏன்பா சேலரி கம்மியாவது அதனால பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ரீசனா இருந்தாலும் மெயின் ரீசன் எங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, ஒரு வார்த்தை கூட எங்களை கன்சல்ட் கூட பண்ணல, அப்புறதுக்கு நான் கேப்டனா இருக்கேன்னு பிராவோ சண்டை போட, இன்னொரு பக்கம் பொலாடோ சாமியோ இருந்துகிட்டு ஆமாப்பா இதெல்லாம் நியாயமே கிடையாது, நாங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஆடுறது நாங்க தான், எங்களை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இந்த பிளேயர் அசோசியேஷனே இருக்கு, நீங்க எங்கள்கிட்ட கேட்காம எப்படி டைரக்டா அவங்கள்ட்ட பேசி அவங்க வந்து பிச்சை போடுற மாதிரி எங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்களா ஸ்பான்சர்ஷிப் அமௌண்ட், இது சரியே இல்லை நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ்
ஸ்டோர் ஆஃப் இந்தியா 5 மேட்ச் ஓடிஐ சீரிஸ், 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ், 3 மேட்ச் T20 சீரிஸ் சம்திங். சரிங்களா, இது இருக்க வேண்டியது 4வது மேட்ச் தரம்சாலால ஓடிஐ நடக்குது. நடந்த கையோட டுவைன் பிராவோ இருந்துகிட்டு இத்தோட போரும்பா, நாங்க வந்து கிளம்புறோம் திரும்ப கரேபியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் போர்டுக்கு ஒரு சவால் ஒன்று விடுறாரு. இன்னும் கொஞ்சம் மணி நேரத்துல எங்க கான்ட்ராக்ட்ஸ் வந்து பழையபடி மாத்தல, நீங்க வந்து அந்த சிக்னேச்சரை வந்து கேன்சல் பண்ணல அப்படின்னா நாங்க திரும்ப வெஸ்ட் இண்டீஸ்க்கு போயிடும் அப்படின்னு வந்து மிரட்டுறாரு. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு ஒண்ணுமே பண்ணல, ஆக்ஷன் எடுக்கல அப்படின்றதுனால அடுத்த ஃபிளைட்டே பிடிச்சு வெஸ்ட் இண்டீஸ் போறாங்க. இது ஒரு பெரிய பேசும் பொருளா மாறப்பட்டது. ஆக்சுவலி அந்த டைம்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன். நான் பசங்க எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருப்போம், என்னடா வெஸ்ட் இண்டீஸ் காசுக்காக ஆடுறாங்க, அவங்க வந்து ஒரு நேஷனாலிட்டிக்காக ஆட மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க சைட்லயும் நீங்க பார்த்தனா தெரியும்ல, அவங்களுக்குமே ஒரு மினிமம் பே தான் கேக்குறாங்க அவங்க போடுற எஃபர்ட்ஸுக்காக. அது இல்லைன்னா கஷ்டம் தானே. ஆமா, இந்த பே பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். இப்போதைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த பேயை தாண்டி இந்த டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு அந்த மன கஷ்டமும் இருக்கு. அது ரெண்டுமே இருக்கு. அதனால வந்து கிளம்பி வெஸ்ட் இண்டீஸ்க்கு வராங்க. வரும்போது இவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, பிசிசிஐ ஒரு $41 மில்லியன் டிமாண்ட் பண்றாங்க. நீங்க வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடல, T20 ஆடல, அந்த 5th ODI ஆடலனால எங்களுக்கு பிராட்காஸ்டிங் இஷ்யூஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இந்த அமௌண்ட் வந்து யாருப்பா செட்டில் பண்ணுவோம், உங்க அப்பனா கொடுப்பாங்க, உங்க நீ தான் கொடுக்கணும். அந்த போர்டே ஆடி பஞ்சத்துல அடி வாங்கி இருக்கு. அவகிட்ட போயிட்டு கேட்டிருக்கான் பிசிசிஐ, ஒன்னும் பண்ண முடியாதுங்க, அதுதான் நான்ஸ் தான். சரிங்களா, வேற எந்த டீமா இருந்தாலும் கேட்டிருக்கோம், இந்தியாவும் கேக்குறாங்க, பிசிசிஐயும் கேக்குறாங்க. சோ இது வந்து பிசிசிஐயும் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு இருந்துட்டு கொஞ்சம் அப்படி எப்படி பேசி அது கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி அது எதுவும் வரல. ஐ திங்க் அதுக்கப்புறம் பிசிசிஐ அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு எங்க ஒரு இடத்துல பார்த்தேன், உண்மையா என்னன்னு தெரியல. பட் எனிவே வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டால இது சைலண்டா எடுத்துக்க முடியல. தே ஆர் வெரி ஆங்கிரி ஆன் த பிளேயர்ஸ். அட் த சேம் டைம் தே நீட் தோஸ் பிளேயர்ஸ் டு பார்ட்டிசிபேட் அகைன் இன் தி ஃபியூச்சர் டோர்னமெண்ட். சரிங்களா, அப்படி இருக்கும்போது ஓடிஐ ஸ்குவாட்ல இனிமேல் ஒரு செலக்டே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டுவைன் பிராவோ, அப்ப நிறைய பிளேயர்ஸ், கிறிஸ் கெயில் அதுக்கப்புறம் இருந்தாரு, வந்தாரு திரும்ப டீமுக்குள்ள. பட் டுவைன் பிராவோ மெயினா வந்து உங்களை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இது பண்றாங்க, அவாய்ட் பண்றாங்க. பிராவோ இருந்துட்டு நீ என்னப்பா என்ன மதிக்காம இருக்கு, நானே உன் டீம் ஓடிஐல இருந்து ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு T20 ஆட மாட்டேன், ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு 2014 தான் தலைவன் பிராவோ கடைசியா அண்ணன் ஓடி. ஆமா, அதுக்கப்புறம் T20 ஆக்சுவலி அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நடுவுல கெரிபியனோட அந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அவங்க எல்லாம் உள்ள போய் என்ன ஆச்சுன்னா லைக் பிராவோவையும் இன்னொரு பிளேயரையும் இது பண்ணாங்க போல. பிராவோ மட்டும் தூக்குனாங்கன்னு வெஸ்ட் இண்டீஸ் போர்டு. உடனே மத்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ் கெயிலா இருக்கட்டும், ஐ ஸ்டாண்ட் வித் பிராவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம் வந்து இறக்குறாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஆமா, நிறைய ட்ரை பண்ணாங்க அந்த சமயத்துல, இன்னும் வேலைக்கால எல்லாம் அசிங்கமா தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சீனியர் பிளேயர்ஸ்க்கு இது வந்து ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2016 T20 வேர்ல்ட் கப் முன்னாடி ஸ்குவாட் எடுக்கிறாங்க. அந்த ஸ்குவாட்ல வந்து கொஞ்சம் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு அந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த கெரிபியனோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் கொஞ்சம் பிளேயர்ஸ் பேசி கொஞ்சம் பாருப்பா காசு கம்மியா இருக்கு, விளையாடுங்க, கண்ட்ரி தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா மெயின் சீனியர் பிளேயர்ஸ் எடுத்துட்டு வராங்க. பிராவோ, சாமி, கெயில் இவங்க எல்லாருமே அந்த வேர்ல்ட் கப்ல இருக்காங்க. ஆமா, இப்போ ஆண்ட்ரி ரசல், ஆண்ட்ரி ஃபிளெச்சர், ஜான்சன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கூட இருந்தாங்க. பயங்கரமான டீம் வெஸ்ட் இண்டீஸ். ஆனா வந்து வெஸ்ட் இண்டீஸ் கப்பு ஜெயிக்கணும்னு யாருமே நினைச்சு பார்க்கல. 2016 டேரன் சாமி வந்து இந்த கேப்டன்சி திரும்ப எடுக்கிறாரு. ஒரு என்ன சொல்றது, யாருமே எக்ஸ்பெக்டேஷனே இல்ல வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் ஈஸியா போயிடும் அப்படி இருந்த நிலைமையில் கடைசியில இங்கிலாந்து கூட நம்மள செமிஃபைனல்ஸ்ல தோக்கடிச்சுட்டு இங்கிலாந்து கூட ஃபைனல் ஆடி கடைசி ஓவர் வரைக்குமே நம்பிக்கை இல்லாத ஒரு டீம் கடைசி ஓவர்ல ஒரு மனிதர் பண்ண சம்பவத்தினால் 4 6 அடிச்சு கார்லஸ் பிராத்வேட் ரிமெம்பர் த டே அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் வந்து 2வது முறை அவங்க T20 வேர்ல்ட் கப் வந்து அடிக்கிறாங்க. அப்ப வந்து லைக் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு, யாருடா இந்த வெஸ்ட் இண்டீஸ், நம்ம ஒரு ஃபால்ல இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பைலேட்டரல் சீரிஸ் தோத்துட்டு இருந்தாங்க, பைலேட்டரல் சீரிஸ் வந்து வாக் அவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு எந்த டீம்டா வெஸ்ட் இண்டீஸ் டீம் இருக்கா இந்த மேட்ச், அடுத்த மேட்ச் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பு இருந்த வேளையில் 2016 வேர்ல்ட் கப்ல படால்னு எல்லா பிளேயர்ஸும் வந்து நான் இருக்கோட்டா கண்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு கப் அடிச்சு கொடுத்துறாங்க. அப்போ டேரன் சாமி வந்து அந்த இன்டர்வியூ கொடுத்ததுதான் வந்து பயங்கர சலசலப்பே ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் டேரன் சாமி வந்து இன்டர்நேஷனல்ஸே வரல. அப்படி என்ன வந்து இன்டர்வியூ கொடுத்தாருன்னா லைக் அவர் சொல்லியிருப்பாரு, நாங்க இந்த வேர்ல்டு கப் வந்ததே வந்து வருவோமா இல்லையானே தெரியல, எங்க போர்டு வந்து கடைசி நேரத்துல தான் எங்களுக்கு ஃபிளைட்ஸே புக் பண்ணாங்க, அது வரைக்கும் எங்களுக்கு ஃபிளைட் கிடைக்குமா, நாங்க வருவோமானே தெரியாம இருந்தோம். அப்புறம் ஒரு வழியா ஃபிளைட் பிடிச்சி வந்து அப்ப கூட வந்து எங்களுக்கு யூனிஃபார்மே இல்லாம இருந்துச்சு. லைக் அந்த யூனிஃபார்ம் ட்ரைனிங் அப்ப போடுவாங்கல்ல அவங்களோட வெஸ்ட் இண்டீஸ் யூனிஃபார்ம், அது கூட இல்லாம இருந்துச்சு. எங்க மேனேஜருக்கு நான் தேங்க் பண்றேன், ஐ அம் கிரேட்ஃபுல் ஃபார் தி மேனேஜர். லைக் அவர் தான் வந்து பேசி சண்டை போட்டு அந்த யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாரு. அப்படி மேனேஜருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த மேனேஜருமே இவங்களோட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜரை வந்து அஃபோர்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் அந்த மேனேஜர் இதுக்கு முன்னாடி எந்த கிரிக்கெட் டீம் எந்த ப்ரொஃபஷனல் டீமையும் மேனேஜ் பண்ணாத ஒரு பிளேயர், ஒரு ஆளை மேனேஜரா கொண்டு வந்து போட்டிருக்காங்களா கிரிக்கெட். அந்த அளவுக்கு எல்லாம் வந்து அப்பதான் வந்து மேனேஜிங்கே பண்றாரு. அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு கிரிக்கெட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டீமும் மேனேஜ் பண்றாரு. அவரு ஆனாலுமே சண்டை போட்டு போர்டு கிட்ட இவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்கி தராங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு we are very grateful for the Lord அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்றாரு. தாண்டி என்ன சொல்றாருன்னா கடைசியா நான் எங்க பிரைம் மினிஸ்டர் வந்து எங்களுக்கு கால் பண்ணாரு, விஷ் பண்ணாரு நாங்க ஜெயிச்ச உடனே. ஆனா எங்க போர்ட்ல இருந்து we
ஹேவன்ட் ஹியர்ட் yet from our board அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஃபுல்லா வந்து போர்டை வந்து தாக்கி பேசுனது. அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ அதுக்கப்புறம் ஆக்சுவலி அவர் விளையாடவே இல்லை. அந்த ஃபிளைட் டிக்கெட்ஸ் சொன்னப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மார்க் நிக்கோல்ஸ் ஃபேமஸ் கமெண்டேட்டர் இந்த ES ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்களா, அவர் வந்து சொல்லியிருப்பாரு டீம் வித் நோ பிரெயின்ஸ், 15 பேருக்குமே பிரெயினே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கிரிட்டிசிசம் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு. இந்த ஏஜ் பிளேஸ் வச்சு எப்படிப்பா விளையாடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு மட்டுமே இருந்தாங்க. டாரன் சாமி என்ன சொல்லுவாருன்னா, லைக் இந்த 15 பேருமே நாங்க ஒருத்தருமே எங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த ஒருத்தருமே பெர்ஃபார்ம் பண்ணதுனாலதான் நாங்க ஜெயிச்சோம். கடைசி நேரத்துல இந்த கார்லஸ் பிராத்வேட் வந்து அவர் டெபியூ வேர்ல்ட் கப்லயே வந்து அந்த 4 6 அடிச்சதுன்றது லைக் இட் ஷோஸ் த டெப்த் ஆஃப் அவர் பேட்டிங் அண்ட் டெப்த் ஆஃப் த பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து டாரன் சாமி கதறி அடிச்சு பிறந்திருப்பாரு. சோ அது வந்து நல்லா இருக்கும் அந்த ஸ்பீச் ஆக்சுவலி. சோ இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் டாரன் சாமியை சும்மா விட்டு வைப்பாங்களா? ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸ் போர்டு ஒரு காண்டில் இருக்காங்க. டாரன் சாமியை வந்து சாக் பண்றாங்க, அதுக்கப்புறம் விளையாடவே வைக்கல. இந்த T20 இன்டர்நேஷனல்ஸா இருக்கட்டும், இன்டர்நேஷனல்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு நீ விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டா சாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு புது டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் போர்டு உருவாக்குறாங்க. லைக் ஜேசன் ஹோல்டர் வந்து கேப்டன் ஆறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டுவைன் பிராவோ டீம்ல விளையாடுறாரு. பட் கைரன் பொலார்ட் கேப்டன்சி பண்றாரு. நிக்கலஸ் பூரனா இருக்கட்டும், ஷாய் ஹோப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி கேப்டன்ஸ் வந்து நிறைய பேர் மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவுல எங்க ரொம்ப டவுன்ஃபால் ஆச்சு வெஸ்ட் இண்டீஸ்க்கு பாத்தீங்கன்னா, அந்த 2023 வேர்ல்டு கப்ல தான் நெதர்லாண்ட்ஸ் கூட ஒரு மேட்ச் வந்து விளையாடணுங்க. அந்த குவாலிஃபயர்ஸ் நடக்குதுல வேர்ல்டு கப் முன்னாடி, அந்த குவாலிஃபயர்ஸ் ஜெயிச்சு தான் வேர்ல்டு கப் அந்த கடைசி 10 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுல நெதர்லாண்ட்ஸ் கூட ஒரு மேட்ச் தோத்து அவங்க வந்து நெதர்லாண்ட்ஸ்க்கு பின்தங்கி போனதுனால நெதர்லாண்ட்ஸ் குவாலிஃபை ஆகி வெஸ்ட் இண்டீஸ் இந்த வேர்ல்டு கப் விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க நியூஸ் வந்து லைக் இட் வாஸ் அ ஷாக். லைக் வந்து நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே 2022-21 எல்லாம் வந்து ஒரு சுமாரா ஆடிட்டு இருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இப்படி வெஸ்ட் இண்டீஸ் இல்லாத வேர்ல்டு கப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அவங்க வேர்ல்டு கப் மிஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு பயங்கர ஷாக்கா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் ஓரளவு சுமாரா ஆனாங்க 24ல. வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆகாதனால சாம்பியன்ஸ் டிராஃபியுமே அவங்க வந்து மிஸ் பண்றாங்க லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்ல ஒரு சலசலப்பு இருந்துச்சு அந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே. டீமும் சரியா இல்ல, யாருமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த T20 வேர்ல்டு கப்ல உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு டீம் ஓரளவுக்கு இதான் வெஸ்ட் இண்டீஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியுது. முன்னாடி 16ல பார்த்தோம்ல, லைக் ஒரு சூப்பரான டீம், ரசல்லா இருக்கட்டும், பிராவோவா இருக்கட்டும், பொலாடா இருக்கட்டும், கெயில், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டீம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஓரளவுக்கு சொல்ல முடியுது. மிடில் ஆர்டர் சூப்பரா இருக்கு. நம்மளுக்கு ஹெட்மயர்ல இருந்து ரொமேரோ ஷெப்பர்ட் வரைக்கும் ஒரு டீம் இருக்கு. இதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியாது. எப்படியான கொலாப்ஸ் அவங்க போர்டு கையில தான் இருக்கு. கடைசி வரைக்கும் அந்த போர்டு வந்து ரியலைஸே பண்ணல. லைக் டாரன் சாமி மேல தப்பு இல்ல அன்னைக்கு பேசினது. இந்த போர்டு தான் வந்து அவங்க சரியா ப்ராப்பரா பாத்துக்கல. அதனாலதான் வந்து அதுல மன குமுறல்களை தான் வந்து டாரன் சாமி சொல்லியிருக்காரு. அவங்க அது தப்புன்னு ரியலைஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நிக்கலஸ் பூரன் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கூட திரும்ப இப்ப சீக்கிரமா ரிட்டையர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் போர்டுக்குள்ள. டிசாட்டிஸ்பாக்சன் அமங் பிளேயர்ஸ் இருக்கதான் செய்யுது இப்போ இருக்கு. சரி, ஓகே. இந்த கதையை நம்ம கேட்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு தான் அப்ப பிரச்சனையா, கிரிக்கெட் போர்டு கிட்ட காசு இல்லாததான் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான். வேற எங்கெல்லாம் வந்து இந்த டீம் சொதப்பிச்சு, வெஸ்ட் இண்டீஸ் as a whole வந்து எங்க சொதப்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட் பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம். ODI வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படின்ட்டு. டெஸ்ட் மேட்ச்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்ல என்னதான் ஆச்சு? ஃபர்ஸ்ட் 1963ல வந்து the first time நம்பர் 1 பிளேஸ் பிடிக்கிறாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி 15 இயர்ஸ்க்கு 20 இயர்ஸ்க்கு டாமினேஷன் இருக்கு வெஸ்ட் இண்டீஸோட. எப்போ வந்து அந்த 1995ல ஆஸ்திரேலியா கிட்ட தோக்குறாங்களோ அதுக்கு அப்புறத்துல இருந்து அவங்களுடைய டெஸ்ட் மேட்ச் டீம் ஒன்ஸ் அகைன் வந்து அந்த ஒரு பேட்டர்ஸ் டாமினன்ட்டா இருக்காங்க. ஓகே தான், பேட்டர்ஸ் இருந்தாங்க, பிரச்சனை இல்ல. ரம்னாரே சர்வன், முன்னாடி சொன்ன அதே பேர் சிவநாராயண், சந்திரபால் எல்லாருமே இருக்காங்க. பட் வாட் அபவுட் தி பவுலர்ஸ்? பவுலர்ஸ் இல்ல. அண்ட் நீங்க லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்லயாச்சும் ஓரளவுக்கு இந்த பேட்டிங் வச்சு பொழிச்சுக்கலாம். இந்த பிக் ஹிட்டிங், இந்த பவர் ஹிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரீபியன் ஃபிளார்னு சொல்லுவாங்க, கரீபியன் பவர்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தப்பிச்சுக்கலாம். டெஸ்ட் மேட்ச்ல அப்படிலாம் சமாளிக்க முடியாது. உங்களுக்கு அந்த ப்ராப்பர் டெக்னிக் வேணும், அந்த ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல அந்த பவுலிங் வேணும், அது ஸ்விங் வேணும். அது எதுவுமே வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல இல்ல அப்படின்றப்போ டெஸ்ட் கிரிக்கெட் அப்படியே டவுன்ஃபால்ல போயிட்டே இருக்கு. அண்ட் நீங்க வெஸ்ட் இண்டீஸோட யூத் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இருக்கும். கரெக்டா, லைக் வந்து இப்போ தோனியை பார்த்து வளர்ந்துருப்பாங்க, கோலி, ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்து ஜென்ரேஷன் வளருவாங்க, அனில் கும்ப்ளே பார்த்து ஸ்பின் போட கத்துப்பாங்க, அஸ்வின் இருப்பார், அஸ்வின் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த டீம்ல யாருமே அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாவே இல்ல. நான் வந்து மால்கம் மார்ஷல் மாதிரி ஆகணும், இல்ல ஹோல்டிங் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் திடீர்னு வந்து அவங்களுக்கு காசு கிடைக்கல, காசு இருக்காது, இந்த கிரிக்கெட் நீ எடுத்தா வந்து நீ சாபக்கேடு, நாசமா போயிடுவேன்னு சொல்லி வளர்ந்ததுனால அவங்களுடைய யங்ஸ்டர்ஸ்மே வந்து அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்க போயிட்டாங்க. சோ த மோட்டிவேஷன் டு பிளே ஃபார் தி யங்ஸ்டர்ஸ் இல்ல, இன்ஸ்பிரேஷன் இல்ல அப்படின்றதுனால ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பிளேயர்ஸே வந்து வளர்க்க மறந்துட்டாங்கன்றத விட வளர்க்க முடியல வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டால. அந்த கிராஸ் ரூட் பயங்கரமா அடி வாங்கிச்சு. இட்ஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன்ஸ் வை வெஸ்ட் இண்டீஸ் ஆர் லைக் திஸ். இதுக்கப்புறம் வந்து மேஜர் ரீசன் ஒன்ஸ் அகைன் அந்த பிரான்சைஸ் லீக் அப்படின்ற ஒரு விஷயம். பிரான்சைஸ் லீக்ல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிற இதே வேளையில் காசு தானே உங்களுக்கு மெயின் ப்ராப்ளமா இருக்கு. இந்த காசை அதிகமா கொடுக்கக்கூடிய பிரான்சைஸ் லீக்ஸ் அக்ராஸ் தி குளோப் வந்துட்டு இருக்கு. ஐபிஎல் இல்ல, ஐபிஎல்லையும் தாண்டி பிக் பேஷா இருக்கட்டும், இல்ல வந்து 100 ரீசெண்டா வந்துச்சு, அப்புறம் பாகிஸ்தான் பிரீமியர் லீகா இருக்கட்டும், ஆமா எல்லா லீகுமே வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு ஆஃபர் பண்றதுல அதிக காசு. ஜஸ்ட் 1 மந்த் விளையாடினா போறோம், 1 மாசம் 2 மாசத்துலயே வந்து அவங்களுக்கு அந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல எவ்வளவு கிடைக்குமோ அந்த காசு கிடைக்குது. அப்படின்றதுனால பிளேயர்ஸ் வந்து அதை சூஸ் பண்ணிட்டு அதை ப்ரிஃபர் பண்ணிட்டு போறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்சோ ஓடியோ வந்து பெருசா அந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட்
இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. ஆக்சுவலி நீங்க நடிக்கலாம், இந்த பிரான்சைசி கிரிக்கெட் தான் நிறைய குடுக்குறாங்கல்ல. இங்க வந்து கண்ட்ரி பெருசா காசு வாங்காம இவங்க விளையாட்டு போலாமே, இந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் நினைக்கலாம். அந்த மாதிரி தான் 2016 விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இவங்களோட மோட்டோவே வந்து வரப்போற சங்கதிக்கும் இருக்கிற அந்த பிரான்சைசி கிரிக்கெட் விளையாடாத அந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ்க்குமே அந்த காசுன்றது கரெக்டா வந்து சேரணும் அப்படின்றதா இவங்க ஆஸ்பெக்ட் மட்டும் பார்க்கணும்னா இவங்க ஜாலியா போயிடுவாங்க எப்படியானா. ஆனா இவங்க டீமுக்கே வந்து இவங்க ஒரு ரெபலியன் டீம்ல எப்பவுமே வந்து போராடுவாங்க. சாம்பியன் ஒரு சாங் அப்ப போட்டாங்க. லைக் வந்து எல்லாம் அந்த ஒரு செம்ம ஹிட் ஆச்சு சாம்பியன் சாங். லைக் ஒரு ரெபல் மாதிரி எதிர்த்து போராடுவாங்களா, அந்த மாதிரி அவங்க டீமுக்காக டீம் பிளேயர்ஸ்க்காக வந்து நின்னாங்க எல்லாம் சீனியர் பிளேயர்ஸ்மே. ஆமா, ரெண்டாவது இன்னொரு விஷயம், இப்ப நான் காசுன்னு சொல்லும் போது காசு ரொம்ப முக்கியமாப்பா, நேஷனுக்காக தான் விளையாடணும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் கொந்தளிக்கிறது. நானும் அப்படிதான் இருந்தேன். இந்தியாவில உட்காந்துட்டு இது பேசலாம். ஆனா நீங்க ஒரு கிரிக்கெட்டரா நீங்க வெஸ்ட் இண்டீஸோ இல்ல இந்த மாதிரி இந்த அசோசியேட் நேஷன் வெஸ்ட் இண்டீஸ் அசோசியேட் நேஷன் சொல்ல, பட் அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரிஞ்ச் நேஷன்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் தான் அவங்களோட லைஃப். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சம்பாத்தியம் இதை நம்பி இருக்காது. அவங்களுக்கு வந்து கிரிக்கெட்டை தாண்டி கிரிக்கெட் ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒண்ணு கமெண்ட்ரி பண்ணி பொழிச்சுக்கலாம், ஏன்னா வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான பிளேயரா இருந்தாங்கன்னா அந்த மெர்கண்டைஸ் எல்லாம் வரும். அப்படி இல்லைன்னா வந்து ஹெட் கோச் எவ்வளவு கொடுப்பாங்க, பிளேயர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற போது இந்த 12 இயர்ஸ்லயே வந்து அவங்க சம்பாதிச்சு ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் தான் அந்த பிளேயர்ஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பிரான்சைஸ் கிரிக்கெட்டை நோக்கி போறதுல எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு காசு வேணும். கிரிக்கெட் போர்டு கொடுக்கல, யார் என்ன வேல்யூ பண்றாங்க, வேல்யூன்றது இங்க ரொம்ப முக்கியம். கிரிக்கெட் போர்டு காசு கொடுக்கலன்றது செகண்டரி, ரெஸ்பெக்டே பண்ணலன்றது இங்க பிரச்சனையே. அதை தாண்டி என்ன வந்து ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்றான், எனக்கு வந்து ஒருத்தன் 10 கோடி கொடுக்குறான் 15 கோடி கொடுக்குறான், நான் ஏன் போகாம இருப்பேன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. அந்த போர்டு வந்து அந்த பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா லைக் அந்த பிளேயர்ஸ்க்கு எதுக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்காது கண்ட்ரிக்கு விளையாட. லைக் மத்த பிரான்சைசி லீக்ஸ் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த நீ வேணும் எனக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா அதான் போறாங்க அவங்க. இதை தாண்டி இருக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனை, நாங்க ஸ்டார்டிங் ஆஃப் வீடியோல சொன்ன மாதிரி, இது இஸ் நாட் ஒன்லி ஒன் கண்ட்ரி. நீங்க மீதி எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்து எல்லாமே ஆஸ்திரேலியா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா எல்லாமே ஒரு கண்ட்ரி. அதனால கண்ட்ரி ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். இங்க 15 டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ் அண்ட் டெரிட்டரிஸ் இருக்கு அப்படின்றதுனால எல்லாத்தையும் ஒண்ணு கூடி அவங்க பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் பேசி வச்சு அதுக்கு ஏதோ ஒரு கமிட்டி மாதிரி இருக்கு, அந்த கமிட்டி பேர் மறந்துட்டேன். சோ இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு இந்த கண்ட்ரில இருந்து ஒருத்தர் இருக்கணும் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கேயும் சில பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சுமே அந்த ஸ்ட்ரக்சரே அந்த கண்ட்ரி ஸ்ட்ரக்சரே வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால இந்த டீம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் ட்ரூத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். சோ திரும்ப வந்து வெஸ்ட் இண்டீஸ் பழையபடி வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு இப்போ கேள்வியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கடைசி ஒரு 4-5 வருஷமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதை நான் வந்து இல்லன்னு சொல்லவே மாட்டேன். எந்தெந்த வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ரூட்ஸ் வந்து நல்லாவே டெவலப் பண்றாங்க. தே அண்டர்ஸ்டுட் வை யங்ஸ்டர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். இயான் பிஷப் வந்து எல்லா கமெண்ட்ரியிலும் நான் பார்ப்பேன், கழுவி ஊத்துவாரு. இந்த இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து டெஸ்ட் மேட்ச்க்கு எடுக்கிற வந்து மோட்டிவேஷனே கிடையாது, டெஸ்ட் மேட்ச்லயும் போயிட்டு பிளைண்டா ஸ்லாக் பண்றாங்க. மார்க் நிக்கோலஸ் என்ன சொல்றது, நான் சொல்றேன் உண்மையிலேயே உங்களுக்கு பிரெயின்ஸே இல்ல அப்படின்னு 2019 ஃபேமஸா சொல்லிருக்காங்க. கேளுங்க, அவங்களே ஸ்லாக் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இயான் பிஷப் எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான பிளேயர் நம்மளுக்கு தெரியும். அவர் ஃபேமஸான கமெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வச்சு வரும்போது தே அண்டர்ஸ்டுட் ஓகே நம்மளுக்கு டெஸ்ட் மேட்சும் இம்பார்ட்டன்ட், டெஸ்ட் மேட்ச்க்கு டெக்னிக் இம்பார்ட்டன்ட், டெக்னிக்கல் பிளேயர்ஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலி கேத்தனேஸ் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிராஸ் ரூட் இருந்து வளர்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் கிராஸ் ரூட் இருந்து வளர்க்குறப்ப என்ன வேணும், திரும்ப காசு தான் வேணும். ஸ்பான்சர்ஷிப் கேட்டிருக்காங்க, ஸ்பான்சர்ஷிப் வராங்க. பிளேயர்ஸ் இருந்துகிட்டு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு மேல பழி போட்டா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு வந்து ஐசிசி மேல பழி போடுறாங்க. எங்களுக்கு வந்து காசு வந்து ஐசிசி கொடுக்க மாட்டாங்க, நீங்க வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க கெஞ்சிரும் அப்படின்லாம் வந்து ஒரு கடத்துல வந்து பேசியிருக்காங்க. சோ அது எண்டாவதே காசுன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. பட் இப்போ ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டு வராங்க, சாலரிஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. அதே மாதிரி டாரன் சாமி மேல இருந்த பிரச்சனையை வந்து சரி ஓகே நம்ம வந்து ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாரன் சாமி கிட்ட வந்து பீஸ் மேக் பண்ணி இப்போ அவர் வந்து ஹெட் கோச்சா கடைசி 2-3 வருஷம் அவர் ஹெட் கோச்சா இருக்காரு. அண்ட் அவர் ப்ராமிஸ் பண்ணதுமே வந்து நான் பழையபடி இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெக்கனிங் ஃபோர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் கொண்டு வருவேன்னு சொல்லியிருந்தாரு. ஐ திங்க் தே ஆர் டன் டூயிங் a good job. நம்ம என்னதான் வந்து ஆக்சுவலி பீடாக்ஸ் இருந்து அப்பப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுவார் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம், நம்மளும் பண்ணிருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு ஃபேனா நம்ம பண்றதுதான். பட் டீமுக்குள்ள இருக்கிற அந்த குழப்பங்கள் பிரச்சனைகளை தாண்டி ஓரளவுக்கு தே ஆர் டூயிங் சம்திங், தே ஆர் ப்ரோக்ரஸிங் மேட்ச் பை மேட்ச் நான் சொல்லுவேன். அந்த சேலரி வந்து ஒரு கோச்சுக்கும் யாருக்குமே இல்ல, கம்மியா வருது அப்படின்றப்போ ஒரு பேஷன் கம்மியா இருக்கும். பட் அதை தாண்டி இப்ப எல்லா பிளேயர்ஸும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு டீம் எடுத்துட்டு போறாங்க டுவர்ட்ஸ் சம்திங். அது என்ன அந்த சம்திங் என்னது நமக்கு தெரியல, பட் டுவர்ட்ஸ் சம்திங் எடுத்துட்டு போறாங்கன்றப்போ அப்ரிஷியேட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு லைக் ஆப்கானிஸ்தானுக்கு எப்படி ஒரு நபி வந்து அவர் ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு அவரோட காசு சொந்த காசு போட்டு எல்லாம் வந்து இது பண்ண ஸ்பான்சர் பண்ண டீமுக்கு, அந்த மாதிரி லைக் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ஸ் அவ்வளவு பேர் பிரான்சைசி லீக்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஐ மீன் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர்ஸ் அவங்க ஏதோ ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணி பிளேயர்ஸ்க்கு இது டெவலப் பண்றதா இருக்கட்டும், கண்ட்ரி போர்டை வந்து டெவலப் பண்றது ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஆக்சுவலி. பட் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அது ஒரு இது இருக்கு, கன்சர்ன் இருக்கு. லைக் பேசிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்றானுங்க, ஆனா அவனுங்க பர்ஸ்ல இருந்து ஒரு பைசா எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுத்து பார்க்கல, ஏதாவது நியூஸ் கூட நீங்க சொல்லுங்க. கரெக்ட், மேபி நானும் பார்க்கல. அந்த பிரான்சைஸ் கிரிக்கெட் சொல்றப்போ கடைசி அது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைச்சேன். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டுமே இருந்துகிட்டு ஒரு பீஸ் வந்திருக்காங்க பிளேயர்ஸோட, சரி உனக்கு என்னப்பா நீ வந்து பிரான்சைஸ் லீக நீ ஃபோக்கஸ் பண்றியா தாராளமா பண்ணிக்கோ, ஆனா எங்களுக்கும் சில மேட்ச் ஆடி கூட அப்படின்ற மாதிரி கால் படுத்தே விட்டானே அப்படின்ற மாதிரி கடைசியா வந்து இதான் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு சொல்லிருக்காங்க பிளேயர்ஸ் கிட்ட. அதனாலதான் நிக்கலஸ்
பூரன் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து T20 இன்டர்நேஷனல் பொதுவாகவே ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு ஒண்ணுமே சொல்ல, சரிங்களா? ஏன்னா நீ வேணும்னா நீ போய்க்கோ, என்னால காசு கொடுக்க முடியாது, உனக்கு அங்க காசு கொடுக்குறாங்க, தாராளமா போய்க்கோ, சரியா? ஆனா இது வந்து ஒரு ஃபியூச்சர் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு தப்பான லெசனா இருக்கும் அப்படின்றது மட்டும் நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூரனுக்கு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு சொல்லியிருக்காங்க. நாங்களும் அப்படிதான் சொல்றோம். பூரன் வந்து அதை நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். லைக் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி போய் பிரான்சைஸ் லீக் விளையாடுறதுலாம் எங்களுக்குமே உடன்பாடு கிடையாது. அதான் கடைசியில் சொல்லணும். சோ என்ன பொறுத்தவரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் இப்ப இருக்கிற டீம் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தொடர்ந்து 3 மேட்ச்ல ஜெயிச்சாங்க. ஆக்சுவலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே ஒரு டீமா பார்க்கும்போது அவங்க கிட்ட ப்ராப்பரான ஒரு என்ன சொல்றது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாம் ஸ்லாகர்ஸா இருக்காங்க. லைக் அவங்க டெக்னிக் எவ்வளவு நாள் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொஸ்டின் இருக்கு. ப்ராப்பர் பவுலர்ஸ் இல்ல. உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமரே ஷெப்பர்டா இருக்கட்டும், ஜேசன் ஹோல்டர் கன்சிஸ்டன்டா போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி வந்து ஒரு பவுலர் மேல நீங்க எங்க ரிலை பண்ணுவீங்க? ஜேசன் ஹோல்டரை தாண்டி நீங்க வந்து யாரை ரிலை பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. சமார் ஜோசப் நாட் அட் ஆல் ரிலையபிள். நான் வந்து சொல்லவே மாட்டேன். இஸ் பீங் எக்ஸ்பென்சிவ் மெனி டைம்ஸ். நம்ம அதை பார்த்திருக்கோம். சோ அதனால பவுலிங் யூனிட் நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும். நீங்க வந்து ப்ராப்பரா ஓப்பனிங் பேட்டிங்ல இருந்து எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி நிறைய ஒர்க் ஆன் பண்ணணும். ப்ராப்பர் டெக்னிக்ஸ் இருக்க பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வரணும் வெஸ்ட் இண்டீஸ். நான் சொல்ற அளவுக்குலாம் வந்து பெரிய ஆள் கிடையாது. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நான் சொல்லணும், ஷேர் பண்ணேன். இதெல்லாம் அவங்க சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் 2030 35 ஆனாலுமே வந்து இது சரி பண்ணலாம் கஷ்டம். சரி, ஓகே. நாங்க வந்து இது சொல்லியே நாங்க வீடியோ முடிக்கிறோம். சோ நீங்க சொல்லுங்க, இந்த டிகேட் முடியும் போது, அதாவது 2030 முடியும் போது ஐசிசி டிராஃபிஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? நம்பர் ஆல்ரெடி வந்து ஒரு 5 டிராஃபி வச்சிருக்காங்க. 2 T20 வேர்ல்ட் கப், 2 வேர்ல்ட் கப், ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படின்ட்டு. அது வந்து 6 மாறுமான்றது ஒரு கேள்வி. அப்படி அது 6 மாறல அப்படின்னாலுமே டெஸ்ட் கிரிக்கெட் வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போயிட்டு இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து இப்போ வரைக்குமே அவங்க லாஸ்ட் 2 பிளேஸ் தான் முடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு ஒரு 4th 5th நான் சாம்பியன்ஷிப்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஃபைனல் லிஸ்ட்டுமே எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு 4th 5th முடிச்சாலுமே வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அது முடிப்பாங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப கஷ்டம், ஓடிஐ கிரிக்கெட் ரொம்ப கஷ்டம். T20ஸ்ல வேணா ஹோப் இருக்கு. லைக் சின்ன ஃபார்மேட்னால அதுல வந்து இந்த பவுலர்ஸ் இந்த பேட்ஸ்மேன் வச்சு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓடிஐஸ் ரொம்ப கஷ்டம். 3 ஃபார்மேட்லயுமே அந்த ஹோப் இருக்கு. ஆனா அந்த ஹோப் மட்டும் தான் இருக்கு. டாப் ஆர்டர்ல வேற யாருமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அந்த ஹோப்புக்கு கொஞ்சம் ஹோப்லெஸ்ஸா விளையாடிட்டு இருக்காரு கொஞ்ச நாளா. அதெல்லாம் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்குங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீம் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும். நல்லா ஆண்ட பரம்பரை இப்போ வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, ஓட்ட பரம்பரை ஆயிடுச்சு. சோ அதனால சொல்லி நாங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். ரைஸ் அண்ட் ஃபால் வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க கமெண்ட்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து பதில் அளிங்க. இன்டராக்ட் பண்ணிட்டு நாங்களும் வந்து அதை வந்து நல்ல ஆன்சர்ஸ் வந்து வீக்லி வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. சோ சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.